குறிப்பா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னாடியும் சரி, அதுல ரொம்ப நாளாவே அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற விஷயம், சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் உடனான அந்த உறவை வந்து நார்மலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். குறிப்பா அந்த டேர்மை வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க. எதனால சவுதி அரேபியா வந்து இப்ப அமெரிக்காவுக்கு சார்பா இருக்கக்கூடிய ஒரு நாடா தான் இருக்கு. ஆனா இஸ்ரேலுடனான அந்த உறவை நார்மலைஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு கட்டத்துக்கு ஏன் அமெரிக்கா வராங்க? இந்த கோரிக்கை, அதாவது இஸ்ரேலோட மற்ற இஸ்லாமிய நாடுகள் வந்து ராஜதந்திர உறவுகளை இல்ல இந்த இந்த மாதிரி நாடுகளுக்கு இடையிலான உறவை வந்து நம்ம ரொம்ப நார்மலைஸ் பண்ணணும் அப்படின்ற கோரிக்கை ரொம்ப நாளாவே இருந்துகிட்டு இருக்கு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுக்கு பதிலா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து நாங்க நார்மலைஸ் பண்ணணும் அப்படின்னா பாலஸ்தீன நாடு உருவாகிறத உறுதி செஞ்சு கொடுங்க. அதன் பிறகு நாங்க வந்து அந்த நாட்டோட ஒரு இயல்பான ஒரு உறவை ஏற்படுத்திக்கிறோம் அப்படின்றத இவங்களோட நிலைப்பாடு. அப்போ இந்த ஒரு நிலைப்பாடை இவங்க வழிக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு வேலையை என்ன செய்யறாங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் வந்து இந்த மாதிரியான முக்கியமான ஒரு தலத்தகை சரக்கு இருக்கக்கூடிய அந்த விமானங்கள் நான் உங்களுக்கு தரேன். அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இஸ்ரேலோட நீங்க இயல்பான ஒரு ஒரு நாடுகளுக்கு இடையிலான உறவை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க. ஆனா அந்த நிபந்தனை ஏற்கப்பட்டுச்சா அப்படின்றது ஒரு விஷயம். ரெண்டாவது, ஏன் இப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, அந்த நாடை ஏத்துக்காத போது அந்த பகுதியில இவங்களால வந்து ஒரு இயல்பா அதுக்கப்புறம் ஒரு நாடாவே அங்கீகரிக்கப்படலை அப்படின்றதுதான். மற்ற நாடுகள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட பிறகு அப்ப இஸ்லாம் நாடுகள் இதை அங்கீகரிக்க மறுக்கிறேன். இஸ்ரேலை அங்கீகரிக்க மறுக்கும் பொழுது அந்த பொருளாதார உறவுகள்ன்றது வந்து இயல்பானதா இருக்க முடியாது. இப்போ பொருளாதார உறவு இப்போ இவங்களுக்கு இயல்பாக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இஸ்ரேல்ன்ற ஒரு நாடு உருவாக்கப்பட்டது எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அங்க ஒரு பொருளாதார வலிமை மிக்க ஒரு ஒரு பிராந்திய வலிமை மிக்க ஒரு ஒரு ஹெஜ்மானா உருவாக்குறதா அந்த நாட்டோட நோக்கமே. தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.